அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனையர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் மாபெரும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறதுங்க. இறைவனின் அருளால் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும் என்ற வகையில் கும்பராசனையர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகும். அந்த வகையில கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த வாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து உங்களுடைய தனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தொழில் வளம் என்பது நன்றாக இருக்கும், பொருள் வளமும் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வைப்பாருங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உண்டாக்குவாங்க. எதையும் சிறப்பாக திட்டமிட்டு கம்பீரத்தோடு செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் கும்பராசனையர்களுக்கு இந்த வாரம் என்பது இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று இருப்பதால் பூர்வ புண்ணியம் தெய்வ அனுகூலமும் உண்டுங்க. சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. பிள்ளைகளால் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசனையர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இதய நோய் மற்றும் கொழுப்பு பிரச்சனையால் நோய் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா இத்தருணங்கள்ல உணவு கட்டுப்பாடு அவசியங்க. அதே போல் சுகஸ்தான சூரியன் இருப்பதால அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாக்கில் சனி இருப்பதால் பேச்சில் கவனமாக இருப்பது அவசியங்க. யாரிடம் என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்பதை நிதானத்தில் கொண்டு பேசுவது அவசியம். எடுத்தோம் கௌத்தோம் என யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. இதனால் உங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசனையர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சனியின் மீது பதிவதால் 2ஆம் இடம் புனிதமடைகிறதுங்க. ஏழரை சனியினுடைய குடும்ப சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கொடுக்கல் ஒழுங்காகும். அதே போல் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. பொருளாதார நிலை திருப்தி தருங்க. இருந்தாலும் கூட 6இல் குரு இருப்பதால ஊரில் பகை என்பார்கள். எனவே நிதானத்துடன் செயல்படுவது நல்லதுங்க. அதிக கவனம் மிக மிக அவசியம். அல்லது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெண் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வதும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருங்க. உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க இருக்கு. இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டுங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு அகல இருக்கு. கடன்கள் வசூலாகி கவலை போக்குங்க. அதே போல் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பாங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நேரமாக இத்தருணம் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசனையர்களான நீங்கள்
பாருங்கள். எது செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவற்றை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல. மனபயம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் வந்து சேருங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் இக்காலத்தில் உங்களுக்கு தேவை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வை பதிகிறது. எனவே இக்காலத்தில் தாயினுடைய உடல் நலம் சீராகுங்க. தனவரவை பஞ்சமாதிபதி என்றாலும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்குங்க. வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்பட இருக்கு. இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைகிறதுங்க. உடன்பிறப்புகளில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பிறரை நம்பி ஏமாறும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒப்பந்தம் அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. அதே போல் கலைஞர்களுக்கு கௌரவம் கிடைக்குங்க. மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செல்லுங்க. அதற்கான பொருளாதார நிதியம் உங்களிடம் இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவ குருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு, பாக்கியாதிபதியானவர் சுக்கிரன். எனவே இக்காலத்தில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. குறிப்பா கும்பராசினியர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. குறிப்பா வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் வராகி வழிபாடு உங்களை வளர்ச்சியை கூட்டும் என்பதால் வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது.